இப்போதைக்கு எங்களுக்கு கிடைத்த தகவல் வரை ஒரு தனியார் மருத்துவமனையில் சேஃபாக இருக்குது. அதுக்கப்புறம் மைனர் ஆப்ரேஷன் போன்றவையெல்லாம் அவங்க மருத்துவமனையோட கண்காணிப்பு. இந்த ஃபஸ்ட்டு பேன் பண்ண உடனே நாங்கள் அதை எனிமரேட் பண்ண போனோங்க. அதுக்குள்ளே பேனுக்கு ஸ்டே வந்துடுது. ஆனாலும் டெஃபினட்டாக அது யார் யார் வச்சுருக்காங்கங்கிறது நாங்கள் இப்போ ஒரு டிரைவ் கொடுத்து எல்லார்ட்டையும் அதை கென்னல் கிளப்லேயும் கான்டாக்ட் பண்ணி யார் யார் இந்த மாதிரி 23 வகையான நாய்களில் வளர்க்குறாங்கங்கிற டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு அதையும் அதுக்கு தேவையான பாதுகாப்பு அறிவுரை கொடுவோம். இவங்களும் கிளைம் பண்ணுறது கதவை திறந்துட்டு அப்படியே ஓடிடுது. அந்த மாதிரி நம்ம கிளைம் பண்ண முடியாது. பெட்ஸ் அவங்க வளர்க்குறவங்க பாதுகாப்பாக வைக்கணும். அண்ட் பலர் சொல்ற மாதிரி எல்லா நாய்களும் அதே மாதிரி வெறியோட இருக்காது. நம்ம எக்ஸ்ட்ரீமுக்கும் போக முடியாது. ஏன்னா சில சட்டங்கள் அனிமல் வெல்ஃபேர் போர்டில் அவர்களுக்கு விலங்குகளுக்கு பாதுகாப்பான சட்டங்களும் இருக்கு. தேங்க்யூ. அதற்கென தனி பூங்கா அமைக்கவும் திட்டம் வச்சிருக்கோங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்புறம் சொல்றோம். ஏற்கனவே உங்களுக்கு பார்க்ஸ் எல்லாம் டிமெல்லோஸ் பார்க் எல்லாம் நம்ம ஆல்ரெடி கன்செப்ட்ல வச்சிருக்கோம். டிமெல்லோ அந்த மாதிரி தனியாக நாய்க்கென தனிய பூங்கா இல்லையா நாய்க்கென தனி இடம். பட் இது விட்டு ஓடி போய் கடிச்சிருக்கு. அதான் பெட் ஆக்சசிபிள்ங்க. ஃபர்ஸ்ட் எனி இண்டிவிஜுவல் ஆர் எனி ஒன் ஸ்பீசிஸ் cannot have the rule over everybody. தட் நாங்கள் தான் இது மற்றதெல்லாம் இல்லை அப்படின்னு. அது மாதிரி பெட்ஸ் எல்லாமே பெட் ஆக்சசிபிளாக தான் இருக்கு. சட்டங்களும் கம்பேனியன் அனிமல்ஸ்க்கும் பெட்டுக்கு சாதகமாக தான் இருக்கு. இந்த மாதிரி சவால்கள் வரும்போது சட்டத்தில் என்னென்ன மாதிரி கரெக்ஷன் தேவை, விதிமுறைகள், சட்டத்தை சொல்ல விதிமுறைகள் போன்றவை அதை டெஃபினட்டாக கொண்டு செல்லப்படும். இது தேசிய லெவலில் இட் இஸ் மாடு முட்டுறது, நாய் கடிக்கிறது, ஸ்ட்ரே டாக் மெனஸ், அந்த மாதிரி வெறி தனம் உள்ள இம்போர்ட்டட் பிரீட்ஸ், இது எல்லாமே தேசிய லெவலில் ஒரு இஷ்யூவா பீயிங் டிஸ்கஸ். ஸோ டெஃபினட்டாக கால்நடைத்துறை மூலமாக நாங்கள் அதுக்கு அதுக்கு ஸ்ட்ரிக்ட் இல்லைம்மா, அது ப்ரீட் பண்ணக்கூடாதுங்கிற கண்டிஷன். அதனால தான் பிஎஃப் போன்ற அமைப்புகளும் அதற்கு ரொம்ப கண்காணிக்கிறாங்க. அதான். ஓகே, தேங்க்யூ. மசில் போடணும், அது எல்லாமே இருக்குங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உரிமையோட இருக்கும் நாய். ஸோ அது மசில் போடணும். இதெல்லாம் நீங்கள் சொல்றது டெஃபினட்டா பொதுவரைக்கு உகந்த கருத்துகள் தான் நீங்கள் எல்லாரும் சொல்றீங்க. எங்களுக்கும் சில சவால்களுக்கு பதில் சொல்லும் பொழுது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு. இதுக்கு என்ன நாங்கள் பதில் சொல்ல முடியுங்க? இதை நாங்கள் நியாயப்படுத்தவே முடியாத ஒரு நாய் கடித்தா வலிக்குதுன்னு ஒரு மூத்தாட்டி எங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. இல்லைங்க, இது கருத்தடை பண்ணி அதே இடத்துல தான் விடணும்னு நாங்கள் பதில் சொல்லும்போது எங்களுக்குமே அந்த பதில் சொல்லும்போது சங்கடம் இருக்கு. அது நாங்கள் ஆர்வலர்கள்ட்டையும் சொல்லிட்டு இருக்கோம். கவர்மெண்டோட அந்த அனிமல் ஹஸ்பண்டரி கமிஷனர் டெல்லி அவங்ககிட்ட எல்லாம் சொல்றோம். தேங்க்யூ. எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கவுண்டிங் டெஃபினட்டா இன்னைக்கு நாங்கள் அதுக்கு முறையான நோட்டீஸ் போட்டு ப்ராப்பர் பெர்சன்டேஜ் கொடுப்போங்க. அதே மாதிரி இப்போ கவுண்டிங் 1246 பணியாளர்கள் தேவைப்படுங்க. தேவையான கண்காணிப்பும் பாதுகாப்பும் அதற்கு தேவையான கவுண்டிங் டேபிள்ஸ் நார்த்தை பொறுத்த வரைக்கும் 84 டேபிள், சவுத்தை பொறுத்த வரைக்கும் 100 டேபிள், அதே மாதிரி சவுத்தில் ஷோலிங் இருக்கிறதுனால கவுண்டிங், அதே மாதிரி சென்ட்ரலை பொறுத்தவரை 84 டேபிள் ஆக மொத்தம் 268 பிரிலிமினரி அசஸ்மெண்ட்ல இருக்கு. இதற்கான பணியாளர்களும் முழுமையாக